இறையேசுவின் அன்புமிக்க சகோதரமே, ஜனவரி மாதம் 7ஆம் நாள் இன்று நாம் பெயன்போர்ட் ரெய்மண்ட் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம். இவர் கடலோனியாவின் பார்சிலோனா அருகேயுள்ள வில்ப்ரான்கா தெல் பெனதேஸ் என்ற சிறிய நகரத்தில் செல்வந்த குடும்பம் ஒன்றில் பிறந்தார். பார்சிலோனாவில் ஆரம்ப கல்வி பயின்ற இவர் போலன்க்னா பல்கலையில் உயர்கல்வி கற்று அரசு மற்றும் நியதி சமய சட்டங்களில் வல்லுநர் பட்டம் பெற்றார். புதிதாய் தோற்றுவிக்கப்பட்ட டொமினிக்கன் சபையை பற்றி கேள்வியுற்ற அவர் தமது 47ஆம் வயதில் பார்சிலோனாவில் உள்ள டொமினிக்கன் சபையில் இணைந்து குருவானார். கிபி 1229ஆம் ஆண்டு சபினாவின் கர்தினால் பேராயர் ஜான் என்பவரின் இறையியல் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார். பின்னர் கிபி 1230ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் கிரகோரியால் ரோம் நகருக்கு வரவழைக்கப்பட்டு தனியார் சிற்றாலய குருவாகவும் பெரும் நிர்வாகியாகவும் நியமிக்கப்பட்டார். புனித ரெய்மண்ட் அரக்கானின் மன்னன் 1ஆம் ஜேம்ஸின் ஒப்புரவாளராகவும் பணியாற்றினார். ஒருமுறை மஜோர்கா தீவில் நடந்த இஸ்லாமியர்களை மனமாற்றும் பிரசாரத்தை ஆரம்பிக்க வந்திருந்த அரசன் தம்முடன் தமது ஆசி நாயகியான பெண்ணையும் அழைத்து வந்திருந்தார். அதனை கடிந்து கொண்ட புனித ரெய்மண்ட் அவரது ஆசி நாயகியை விலக்கிவிடுமாறு பலமுறை வற்புறுத்தினார். ஆனால் அரசன் அதை மறுத்துவிட்டார். இறுதியில் தாம் இனிமேல் அங்கே தங்கியிருக்க இயலாது என்றும் பார்சிலோனாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் புனித ரெய்மண்ட் அரசனிடம் கூறினார். ஆனால் அவர் பார்சிலோனா செல்வதை தடை செய்த அரசன் அவரை எந்த கப்பல் தலைவனாவது அழைத்துச் செல்ல முயன்றால் அக்கப்பல் தலைவனை தீவிரமாக தண்டிப்பதாகவும் எச்சரித்தார். அரசனின் மிரட்டலுக்கு பயப்படாத புனித ரெய்மண்ட் தமது கருப்பு நிற அங்கியின் ஒரு பாகத்தை கடல் நீரிலும் மறுபாகத்தை நிலத்திலுமாக விரித்து காற்றில் சிலுவை அடையாளம் வரையவே அவருடைய கருப்பு நிற அங்கி அங்கேயே பாய்மர கப்பலாக மாறி அதிசயிக்கும் விதமாக கடலில் பயணிக்கத் தொடங்கியது. அவரை மேலும் போக விடாமல் தடுப்பதற்காக சுற்றிலும் படகுகள் வரவே அவற்றையெல்லாம் மீறி அவர் சென்றார். அவர் சாதாரண ஒரு மேலங்கியை படகாக மாற்றி கடலில் பயணித்ததை பல கடல் பயண மாலுமிகள் கண்டனர். அவர்கள் மலைத்து போய் உற்சாக குரலோடு கூக்குரலிட்டனர். 160 மைல் தூரத்தை சுமார் 6 மணி நேர கடல் பயணத்தில் நிறைவு செய்த புனித ரெய்மண்ட் இறங்கும் போது எண்ணற்ற மக்கள் நேரில் கண்டனர். அவர் செய்த இவ்வற்புதம் அரசன் 1ஆம் ஜேம்ஸின் மனதை தொட்டது. அவர் தமது தீய வாழ்க்கைகளை விட்டு அதற்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார். கிபி 1275ஆம் ஆண்டு தமது 100 வயதில் மரணமடைந்த புனித ரெய்மண்ட் பார்சிலோனாவில் உள்ள புனித யூலேலியா பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். புனித ரெய்மண்ட் 1601ஆம் ஆண்டில் திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். வாழும் பொழுதை இறைவனுக்கு சாட்சியாயிருந்து புதுமைகளை நடத்திய இப்புனிதரை கொண்டாட நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம்.